ஹாய் மக்களே, வணக்கம். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் தமிழ் தலைவாஸ் vs குஜராத் ஜெயின்ஸ். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சேம் 9th பிளேஸில் ஒரு 38 பாயிண்டில் இருக்கிறோம். இனி வர எல்லா மேட்சஸ் இன்னும் 6 மேட்சஸ் இருக்குது. ஆனால் பிக் டீம்ஸ் கூட அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ். ஏன்னா அவங்களும் வந்து டிஃபென்ஸில் நல்லா ஸ்ட்ராங்கராகவே இருக்கிறாங்க. இந்த பிகே 11ல் வந்து தமிழ் தலைவாஸ் இஸ் நம்பர் 1 டிஃபெண்டிங் டீம். டிஃபென்ஸில் நம்பர் 1 டீமாக இருக்கிறோம். ரைடிங்கில் தான் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஆனால் அந்த ஸ்ட்ரகிளை வந்து இருக்கிற ரைடர்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம்னா நம்ம இந்த டீமை வச்சு நம்ம வந்து செமிஸ்க்கு போகலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பார்ப்போம் நம்ம தமிழ் தலைவாஸ் இந்த சீசன் எப்படி விளையாடுறாங்கன்னு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் 19, குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி அந்த அளவுக்கு வீக்கராகவே இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7 சொல்லிடுறேன். அமீர் ஹுசைன் பஸ்தமி, மொயின் ஷஃபாகி, ரோனக்கு, ஆஷிஷ், ஹிமான்ஷு யாதவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌரவ் ஃபக்கரே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிதேஷ் தான் இந்த டீமோட கேப்டனாக யங் கேப்டனாக உள்ளே வந்திருந்தார். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப்டன் சேஞ்சஸ் நடந்திருந்தது. சாஹில், சச்சினுக்கு அடுத்தது நரேந்திர கண்டோலாக்கு அடுத்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இப்போ நிதேஷ், இந்த மாதிரி நிறைய கேப்டன்ஸ் வந்து மாறி இருக்கிறாங்க. பட் நிதேஷ்ட ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் என்னன்னா இந்த இதில் நம்ம ஒரு பாசிட்டிவ் என்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா மொயின் ஷஃபாகி பார்த்தீங்கன்னா அவரோட 50 பாயிண்ட்ஸ் பிகேஎல் சீசன் 11ல் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அவர் ரைடிங்கில் மட்டும் இல்லை டிஃபென்ஸ்லேயும் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களோட ரைடர்ஸ்க்கு இன்ஜுரினா நீங்கள் இது பண்ணணும். அப்படின்னா அவருக்கு ஒரு பேக்கப் பிளேயரோ நம்ம எடுத்திருந்தோம். பட் ஆனால் என்னென்னா அந்த அளவுக்கு அதிகமான பிளேயர்ஸ் எடுக்க முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளேயருக்கு நம்ம ஹையர் வேல்யூ கொடுத்துருந்தோம். பட் நெக்ஸ்ட் சீசனில் என்ன பண்ணணும்னா ஹையர் வேல்யூ போகிறதுக்கு பதிலாக இந்த யுவா கபடி லீக் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடத்துகிறாங்க. அந்த இதுக்கெல்லாம் போய் ஸ்கவுட் பண்ணி ஏன்னா பாட்னா பைரேட்ஸு இவங்கெல்லாம் இன்னும் 2-3 டீம் பார்த்தீங்கன்னா யங் ரைடர்ஸை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. சீனியர் ரைடர்ஸ் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சீனியர் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கறனால மாட்டிக்கிறாங்க, ஈஸியாக டேக்கிள் ஆயிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சச்சினே எடுத்துக்குவாங்க. சரி, இப்போ கம் டு த பாயிண்ட். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா மொயின் ஷஃபாகி அவர் நல்லா விளையாண்டாரு, சௌரவ் ஃபக்கரே நல்லா விளையாண்டாரு. டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்ட்டாக விளையாண்டோம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ரைடிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தனால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு 19 and 8 அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம லீட் எடுத்தோம். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் என்னென்னா 3 ரைடர்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் ரைடர், 2 வந்து ஆல்ரவுண்டர்ஸ். யாருன்னா ஹிமான்ஷு யாதவும் மொயின் ஷஃபாகி ஆல்ரவுண்டர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைம் ரைடராக வந்து நம்ம சௌரவ் ஃபக்கரே யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கவர் டிஃபென்ஸு இந்த மேட்ச்ல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆஷிஷா இருந்தாலும் சரி, ரோனக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட டேக்லிங் ஸ்கில்லு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சௌரவ் ஃபக்கரேவும் பார்த்தீங்கன்னா நிதேஷ் கூட டீமை பண்ணி விளையாடும் போது என்னன்னா அவரும் டேக்கிள் இனிஷியேட் பண்ணி அவர் டேக்கிளில் 2 to 3 பாயிண்ட் எடுத்திருந்தார். இந்த இதில் என்னன்னா ஒரே ஒரு இது கேப்டனாக நிதேஷ் விளையாண்ட போது அவருக்கு அந்தளவுக்கு பெருசாக பாயிண்ட் கிடைக்கல. ஒரு பாயிண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கிடைச்சிது அவருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு பாயிண்ட் எடுக்கிறாரு. சரி, இப்போ இதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ்னா நிதேஷ் ஒரு கேப்டனை பொறுப்பத்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவருக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிது. பரவாயில்ல, அவர் டீமை கைட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தேவையில்லாத அந்த ஒரு அக்ரெஷனாக ஒரு டேக்கில் வந்து நெக்கை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அந்த தவறுகளை திருத்திக்கணும். ஏன்னா இல்லைனா ஒரு 2 நிமிஷமோ இல்லை ஒரு ஹாஃபோ வெளியே உட்கார வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நிதேஷ்க்கு நடந்தது. 2 நிமிஷம் வெளியே உட்கார வச்சுட்டாங்க எல்லோ கார்டு கொடுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து இன்னமும் எதனால் என்ன இதுன்னு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வேறு இதுலையோன்னு அப்டேட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ விளையாடுவாங்கங்கிற ஒரு அப்டேட் கொடுக்கணும்.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூஷியலான மேட்ச் இனி வர மேட்ச் எல்லாமே குரூஷியலான மேட்ச் தான். அதுக்கு நரேந்திர கண்டோலா, முத்து மாசன முத்து, விஷால் செஹல், இவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன இது அப்படிங்கிற அப்டேட் கொடுக்கணும். இவங்க நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்களா, இல்லை 2-3 மேட்ச் வந்து ரெஸ்ட்ல இருப்பாங்களா அப்படிங்கிற அப்டேட் கொடுக்கணும். இன்னும் இதோட பிரைம் இது என்னன்னா, நம்ம செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல 12 பாயிண்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு. ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு சிங் அவங்க சைடில் அவர் தான் டேக்கிள்லையும் சரி பாயிண்ட்ஸ்லையும் சரி அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். ராகேஷ், குமான் சிங்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பாதி நிமிஷத்துலேயே வெளியே எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தான் ஹெல்ப் பண்ணது வந்து ஹிமான்ஷு சிங், நம்மளோட ஃபார்மர் பிளேயர். அது இல்லாமல் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆல் அவுட் ஆகிட்டோம் அந்த இடத்துலையே. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 2 ஆல் அவுட் ஆனாங்க. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. இதனால் நம்ம என்னன்னா 40 பாயிண்ட், அவங்க 23 பாயிண்ட், 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், 27 பாயிண்ட், நாம் 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கோம். இனி இருக்கிற ரிமைனிங் 6 மேட்சஸும் டூ ஆர் டை மேட்சஸ் தான். எல்லா மேட்சஸும் நம்ம சூப்பராக விளையாடணும். அடுத்து டிசம்பர் 11 பார்த்தீங்கன்னா நம்ம மும்பா கூட, அது சூப்பரான ஒரு டிஃபென்சிவ் டீம் தான் நம்மள மாதிரியே. ரைடிங்கில் அஜித் சவான், அப்புறம் ரோஹித்ன்னு நினைக்கிறேன், ரோஹித்ங்கிறவரும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. சஃபர் தனேஷ், ஏன்னா நாம் மும்பா கூட விளையாடும் போது ரோஹித், சஃபர் தனேஷ் இவங்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக விளையாண்டதுனால நம்ம அந்த மேட்ச் தோத்துட்டோம். ஆனால் இது ஒரு கம்பேக் மேட்ச்சு, ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக எடுத்து நீங்கள் விளையாண்டு ஜெயிக்கணும். இத்துடன் இந்த வீடியோவை நான் இது பண்ணிக்கிறேன். கைஸ், ஒன்ஸ் அகைன் எல்லா ஃபேன்ஸு, இந்த கபடி ஃபேன்ஸு, 1-to-1 ஸ்போர்ட்ஸ் சேனல் வியூவர்ஸும் சரி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மும்பாவோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட், அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணலாம், அவங்க எந்த இதில் வீக்காக இருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த எல்லா வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் தாங்க. அதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதோ நான் திருத்திக்கணுமா, எந்த இடத்துலையாவது நான் தவறுதலாக ஏதோ பதிவிட்டுருக்கேன்னா அதை திருத்திக்கணும்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அதே மாதிரி ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ தமிழ் தலையோஸ் ஃபேன்ஸ்க்கும் அப்புறம் உங்களோட கபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இது நம்ம சேனல், இது நம்ம ஆட்டம். மக்களே நன்றி.